மூவி எக்ஸ்பிளைனர் இல்ல வாலட் செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். இந்த கமெண்ட் மட்டும் இல்ல, இது போல எக்கச்சக்கமான கமெண்ட். இதுக்கப்புறம் வீடியோடைய முடிவுல நீங்க பண்ற எல்லா கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணலான் இருக்கேன். அதை பத்தி நம்ம கடைசியா பேசலாம். இங்க ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இந்த லேடி ரெண்டாவதா ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த லேடியை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. லிப்ட் ஏறலான்னு போகும்போது அந்த லிப்டே பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுது. இவங்களுக்கு பதிலா இன்னொரு ஆளு இறந்து போறாரு. தன்னுடைய அம்மாவையே யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடியோடைய பொண்ணு நம்ம ஹீரோவை மீட் பண்ணி என்னுடைய அம்மாவை வந்துட்டு யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க, அது யாரு, எதுக்கு கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை கொடுக்கும்போது நம்ம ஹீரோ விசாரிச்சு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் கதை. மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு பெங்காலி சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். பெங்காலி சீரீஸை பத்தி நான் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. முதல்ல எனக்கு மலையாள படங்கள், மலையாள சீரீஸ்லாம் பிடிக்கும். ரெண்டாவது எனக்கு பெங்காலி சீரீஸ், பெங்காலி மூவிஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு அட்டகாசமான ரைட்டிங்கா இருக்கும், அப்படி ஒரு ட்விஸ்ட வச்சிருப்பானுங்க. ரொம்ப இந்த கதையை பத்தி பேசாம போகாம டைரக்டா கதைக்குள்ள போறேன். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். ரீசெண்டா உங்க நேம் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை லான்ச் பண்ண. நீங்க கஸ்டமைஸ் வாலெட் வாங்கும் போது 200 ரூபாய் வர்த்தான இந்த பெண்ணை டோட்டலி ஃப்ரீயா வாங்கிக்க முடியும். அது எப்படின்னு கடைசியா சொல்றேன். இந்த சீரிஸ் உடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு காதல் இல்ல கள்ளக்காதல் ஜோடிய ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. பொறுமையா போயிட்டு ஒரு சந்துக்குள்ள அவங்க ஏதோ முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை எப்படியாச்சும் வீடியோல கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்ப யாரோ ஹீரோக்கு கால் பண்றாங்க. யாருன்னா ஹீரோடைய முன்னாள் மனைவி. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, குழந்தை பாத்துக்க, காசை கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் கண்டிப்பா கொடுக்குறேன், கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணு, ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன், இந்த கேஸை முடிச்ச உடனே உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்க அந்த காதல் ஜோடிய ஆளை காணும். இந்த போன் ரிங் சவுண்ட் கேட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டு அங்க ஒரு தாடிக்கார பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த தாடிக்காருடைய மனைவி தான் யாரு கூடயோ அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீரோவை வச்சு கண்டுபிடிக்க வச்சு நம்ம ஹீரோ கையும் களவுமா மாட்டி விடலான்னு கூட்டு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அவங்க தப்பிச்சு ஓடி போயிட்டு இருப்பாங்க. ஐயா, நான் தான் சொன்னேன் இல்லையா உங்க மனைவி ஒரு ஆள் கூட அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பாத்தீங்களா எல்லாமே ஓகேவா, கன்ஃபார்மானு கேட்கும்போது, கன்ஃபார்மானு கேட்டா நான் பார்த்தா மட்டும் போதாது, கோர்ட்லயும் காமிக்கணும், வீடியோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதுக்குள்ள என் மனைவி கால் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது, அட விளங்காதவனே, உன்னை போயிட்டு இந்த கேஸ்ல அப்பாயிண்ட் பண்ணலையா, என்ன சொல்லணும், வெளியே போயிட்டு நீ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் அப்படின்லாம் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் பேசியிருப்பாங்க. 5,000 ரூபாய் காசை கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் வக்கீலுக்கு முன்னாடி நம்ம ஹீரோடைய முன்னாள் மனைவி, குழந்தை 3 பேரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ குழந்தை கூட விளையாடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ 4,000 ரூபாய் காசு கொடுத்திருக்காரு. யோ என்னையா 4,000 ரூபாய் தான் கொடுத்திருக்க, இதை வச்சு எப்படி குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்கும் போது, அவ்வளவுதான் சார் கிடைச்சது, அவ்வளவுதான் கொடுக்க முடியுது அப்படின்னு. இங்க பாரு, நீயும் மனைவியும் பிரிஞ்சு போயிட்டீங்க, கண்டிப்பா உன்னுடைய குழந்தைய வளர்க்க நீ காசை கொடுத்தே ஆகணும், மாசம் மாசம் உன்னால எவ்வளவு காசு கொடுக்க முடியும் அதையாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்க பாருங்க சார், மனுஷனுடைய வாழ்க்கையே நிரந்தரம் கிடையாது, இப்படி இருக்கும் போது என்னால மாசம் மாசம் எவ்வளவு காசை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எப்படி அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணு கடுப்பாயிட்டா. இந்த ஆளு சரிப்பட்டே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு குழந்தைய கூப்பிட்டு கிளம்ப இவரு கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி போறாரு. ஒரு செகண்ட் மட்டும் நான் சொல்றத கேளு அப்படின்னும் போது அவங்க திரும்பி கூட பார்க்காம என்ன சொல்லி தொலை அப்படின்னு, நீ கோச்சுக்காத, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படியாச்சும் காசு ரெடி பண்ணி இந்த மந்த் எண்டுக்குள்ள கொடுக்க ட்ரை பண்றேன், நீ கோச்சுக்காத அப்படின்னும் போது கோச்சுக்காம என்ன பண்ண முடியும், இதோட நீ 200வது வாட்டி போய் ப்ராமிஸ் பண்ற, என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நியூஸ் மீடியா கம்பெனில ஒர்க் பண்ணிருப்பாரு, அந்த வேலையை விட்டு ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு, அந்த வேலையும் விட்டு நான் டிரெக்டிவா மாற போறேன், பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கூட சரியே கிடையாது, உன்னால ஒழுங்கா குடும்பத்தை பார்த்துக்க முடியல, நான் பிரிஞ்சு வந்துட்டேன், என்னுடைய சம்பளத்தை மட்டும் வச்சு இந்த குழந்தைய வளர்க்க முடியுமா, ஒரு பெண் குழந்தைய நல்லபடியா வளர்க்க முடியுமா, நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரு பேசிக்கிட்டே நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் இவங்க திரும்பியே பார்த்திருக்க மாட்டாங்க. இப்போ திரும்பி பார்த்து செமையா கடுப்பாகிறாங்க. நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு ரத்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் காசு ரெடி பண்ணி இந்த மந்த் எண்டுக்குள்ள கொடுக்க ட்ரை பண்றேன், நீ அடிக்கடிக்க குழந்தைய என்கிட்ட காட்டு, நான் விளையாடணும், நான் மீட் பண்ணணும், நான் பேசணும், நீயும் குழந்தை கூட வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அவங்க எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு ஃபேமஸான டிவி ஆர்டிஸ்ட். மக்களே, இவங்க எதுக்காகவோ வேக வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டு இருக்கும் போதே தன்னுடைய பொண்ணுக்கு கால் பண்ணி அந்த பாய் ஃப்ரெண்டை எப்படியாச்சும் கழட்டி விடு, உன் பிளாட் விட்டு அமுச்சு விடு, குடிச்சிட்டு ட்ரக் அடிக்டா வேலை வெட்டிக்கு போகாம சுத்திக்கிட்டு இருக்கான், அவனெல்லாம் வச்சு கண்டிப்பா உன்னால சமாளிக்க முடியாது, சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவசரமா கிளம்பி லிப்ட் கிட்ட வந்தா லிப்ட் அருந்து இவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒழுகுது. உள்ளுக்குள்ள ஒரு ஆளு வந்தவரு இறந்தே போயிட்டு இருக்காரு. இதை பார்த்து இவங்க செமையா ஷாக் ஆகுறாங்க.
இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த அம்மாவுடைய பொண்ணு வந்து ஹீரோவை மீட் பண்றா. மீட் பண்ணி உன்னுடைய அப்பாவும் என்னுடைய அப்பாவும் இதுக்கு முன்னாடி ஒன்னா இருந்திருக்காங்க, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய அம்மா தான் உங்களை மீட் பண்ணி இந்த கேஸையே கொடுக்க சொன்னாங்க. என்னுடைய அம்மாவை யாரோ கொலை பண்ண பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபேமஸான டிவி ஆக்டர் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் சொல்றாங்க. கொலை பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா எதுக்கு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கிற பொண்ணு வந்துட்டு முதல் ஹஸ்பண்டுக்கு பிறந்த பொண்ணு. அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். அம்மா பேர்ல தான் அந்த ரெண்டாவது ஹஸ்பண்ட் மொத்த சொத்தையும் எழுதி வச்சிருக்காரு. மேபி அந்த பணத்துக்காக கூட யாரோ கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, கொலை பண்ண ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முதல் ஹஸ்பண்டுக்கு, அதாவது உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெண்டாவது புருஷன் இருக்காரு இல்லையா, அவருக்கு பசங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதுலயும் ஃபங்க்ஷன் டைம்ல அந்த பையன் இந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசிட்டான். உன்னுடைய வயசுல பாய் ஃப்ரெண்ட் தேடணும், ஆனா நீ ஸ்டெப்டா தேடுற, உங்க அம்மாக்கு ஒரு புருஷனை தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு போயிருக்கான். சரிமா, இப்போ உங்க அம்மா பேர்ல சொத்து இருக்கு அப்படின்னா உங்க அம்மாக்கு அப்புறமா அது யாருக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 3 பேருக்கும் ஈக்குவலா போற மாதிரி அம்மா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றா. சரி, உங்க அம்மா ஒரு பெரிய ஆக்டர்னு சொல்ற, நல்ல ஃபேமஸான ஆளும் கூட, அவங்களுக்கு நிறைய போலீஸ் அதிகாரி, நிறைய அரசியல் சப்போர்ட் எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்கு. நேரா போலீஸ்க்கு இந்த கேஸை கொடுக்காம என்ன கூப்பிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா போலீஸ் கேஸ்னு போனா மீடியாக்கெல்லாம் தெரிய வரும், அது ஒரு மாதிரி அசிங்கமா போகும் அப்படின்னா வெளியே யாருக்கும் தெரியாம இந்த விஷயத்த டிரெக்டிவ் மூலியமா சீக்கிரட்டா முடிக்கலான்னு பாக்குறோம் அப்படின்னும் போது சரி, இது வரைக்கும் எத்தனை வாட்டி அட்டாக் பண்ணிருக்காங்க, எதை வச்சு உங்க அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்றேன்னு கேட்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அம்மா யூசுவலாவே இந்த டயட் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அங்கேயுமே பயங்கர டயட் கான்சியஸா என்ன சாப்பிடுவாங்களோ அது மட்டும் தான் சாப்பிட்டுருக்காங்க. அம்மாக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் வேற இருக்கு. அவங்க சாப்பிட்ட சாப்பாடுல யாரோ எதையோ கலந்து கொடுத்ததுனால அவங்க மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்து சாவுற கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. ரெண்டாவதா இப்போ லிஃப்டோடைய ஒயரை அறுத்து விட்டு யாரோ கொலை பண்ண பார்த்துருக்காங்க. அம்மா கரெக்டா இந்த டைமுக்கு வெளியே போவாங்கன்னு தெரிஞ்சு அந்த லிஃப்ட் ஒயரை கட் பண்ணி விட்டு ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்காங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி லிஃப்ட்டை வந்துட்டு சர்வீஸ் பண்றாங்களாம். நல்ல வேலை இவங்களுக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் ஏறி போயிட்டு அவரு அநியாயமா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே பேசிக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கேட்கிறாரு காசு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிற கிளவ் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு செக் இருக்கு. 50,000 ரூபாய் காசு போட்டிருக்காங்க. பார்த்தோன்னே வாய பழகிறாரு. யூஸ்வலா இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் நான் 2 lakhs சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னும் போது கவலையே படாதீங்க, கேஸை முடிச்சவனே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க எப்படி விசாரிக்க போறீங்க, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்க ஃபேமிலியில தான் இன்வெஸ்டிகேஷனையும் ஆரம்பிக்கணும். நான் நேரடியா இன்வெஸ்டிகேட்டர்னு வந்தா கண்டிப்பா யாருமே எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க. நான் சௌத்ரிஸை பத்தி ஒரு நாவல் எழுத போறேன், இல்ல புக் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்குள்ள வரேன், பேசி பழகி அப்படியே உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி ஆபீஸ்க்கு வந்து அங்க வெளியே போர்டு இருக்கும், அந்த போர்ட்லாம் தொலைச்சிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. இந்த விஷயத்தை யாரோ தூரமா இருந்து கண்ணாடி போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள போனோன்னே ஹவுஸ் ஓனர் வராரு. கொடுக்க வேண்டிய காசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 4 மாசம் பாக்கி வாடகை மொத்தமா சேர்த்தே கொடுக்குறாரு. உங்ககிட்ட ஏதுரா எவ்வளவு பண்ணும், கேம்லிங் விளையாடுறியா இல்ல எங்கேயாச்சும் ஆட்டையை போட்டு கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல ஒரு புது கிளைண்ட் அதான் மொத்தமா காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஆமா, நீ இல்லாதப்போ ஒரு பையன் வந்தான், தொப்பிலாம் போட்டுட்டு சுருண்ட முடியோட கண்ணாடியோட வந்து நீ என்ன மாதிரியான ஆளு, நீ எப்படி கேஸ் எல்லாம் விசாரிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லாவே விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன் அப்படின்னு. வர கிளைண்ட் எல்லாம் நீயே அமுச்சு விட்டா எப்படியா வாடகை கொடுக்க முடியும் அப்படின்னு. ஆமா, பொல்லாத கிளைண்ட், வரவன் எல்லாரும் அஃபேர் கேஸ் ஓடி போன கேஸ் தான் விசாரிக்க சொல்றாங்கன்னு கலாஸ்ட் கிளம்ப நம்ம ஹீரோ ஆபீஸ்ல இருக்க தூசியெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ விண்டோ பக்கமா பார்க்கும்போது இப்போ ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா, சேம் அதே மாதிரி ஒருத்தன் தொப்பிலாம் போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு சுருண்ட முடியோட அங்க நின்னுட்டு ஹீரோவுடைய ஆபீஸையே பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, ஆனா பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டுக்காம வந்துட்டாரு. அடுத்து ஒரு ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இந்த சௌத்ரிஸோடைய புக்கெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதாவது பழைய லைப்ரரியில இருக்கும், நான் வேணா உனக்கு தேடி கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல அந்த ஆக்டர் இருக்காங்க இல்லையா, இவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது காரு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுது. முன்னாடி வந்த லாரி இல்ல சைட்ல வந்த லாரி ஓங்கி ஒரே முட்டுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ படுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல யாரோ கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணா இந்த மாதிரி உங்க அப்பாவுடைய பாடியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு ஹீரோ கண்ணை முடிக்கிறாரு. பார்த்தா இது எல்லாமே கனவு தான். இந்த டைம்ல அந்த ஆக்ட்ரஸ் உடைய பொண்ணு கால் பண்றாங்க, அம்மாக்கு ஒரு ஆக்சிடென்ட், நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் கிளம்பி போயிட்டு பார்த்தா நல்ல வேலை சாவுல லைட்டா தான் காயம்பட்டிருக்கு. இப்ப எல்லாமே ஓகே தான், ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, என்ன யாரு கொலை பண்ண ட்ரை பண்றா, எப்படியாச்சும் நான் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது எங்க 3வது வாட்டியும் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, நீங்க ஏன் இப்பயும் போலீஸ்க்கு போக தயங்குறீங்க, நான் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரட்டா தான் கண்டுபிடிக்கணும் தேடணும் அப்படின்னா கொஞ்சம் டைம்
ஆகும். போலீஸ்னா உடனே தேடி கண்டுபிடிப்பாங்க, ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்லாம் எடுப்பாங்க அப்படின்னும் போது இல்ல இப்பயே நியூஸை பாருங்க, இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க, வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது சரி ஓகே உங்க ரெண்டாவது புருஷனுடைய பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன், அவங்க டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு கிட்ட அந்த ரெண்டாவது அப்பாவுடைய பொண்ணுடைய நம்பர் இருக்கான், அந்த பையனுடைய நம்பர் இல்லையா, சரி அந்த பொண்ணுடைய நம்பர் மட்டும் கொடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோ தெரிஞ்சவருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பையனை நம்ம தாடிக்காரன் வச்சுக்கலாம், தாடிக்காரனுடைய போட்டோ அனுப்பிச்சு விட்டு இந்த மாதிரி இந்த ஆக்ட்ரஸ் உடைய பையன், ஆக்ட்ரஸ் உடைய ரெண்டாவது புருஷனுக்கு பிறந்த பையன், இவன் எங்க இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் எனக்கு வேணும், நீ கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அதாவது தாடிக்காரனுடைய தங்கச்சின்னு வச்சுக்கலாம், இந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்ணா, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் ஏதோ டீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உள்ளுக்குள்ள போயிட்டு பொண்ணை மீட் பண்ண, இந்த மாதிரி நான் ஒரு ரிப்போர்ட்டா இருக்கேன், அது மட்டும் இல்லாம புக்கும் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு கொடுக்கும் போது இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா, அப்பா வந்துட்டு ரொம்ப நல்லவரு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேல வந்தாரு, அம்மா இருக்கிற வரைக்கும் நார்மலா இருந்தாரு, அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அமைதியா இருப்பாரு, வேலையில பயங்கர சுறுசுறுப்பா இருப்பாரு, ஆனா வீட்டுக்கு வந்தா அமைதியா இருப்பாரு, யார்ட்டையும் பெருசா பேசக்கூட மாட்டாரு, எப்பயாச்சும் கிளப்புக்கு பப்புக்கு பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு சரகு போட்டு வருவாராம். ஏதோ ஒரு ஆட் பிலிம் ஷூட்ல தான் இந்த ஆக்ட்ரஸை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலா இந்த கல்யாணம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, இந்த வயசான காலத்துல எது கல்யாணம் அப்படின்ற மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனாலும் முடியறதுக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டோம், எனக்கு உண்மையிலேயே பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த புருஷன் உள்ளுக்குள்ள வராது, என்னங்க கேட்டீங்களா, இப்ப கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னும் போது இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், நீங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணுடைய டீச்சர் தான் ஹஸ்பண்ட், அப்படிதான் பேசி பழகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சதா கிளம்புங்க, நீ உள்ளுக்குள்ள போ, பேசுனது எல்லாமே போதும், நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் பயங்கர பரபரப்பா உள்ள அனுப்புறதுலயே குறியா இருக்கான். இன்னும் ஒரே ஒரு கடைசி கொஸ்டின், உங்க அண்ணன் எங்க இருக்காரு, மீட் பண்ண முடியுமா, நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அண்ணாவை மீட் பண்ணியே பல மாதங்கள் ஆகுது, நான் மீட் பண்ணதே கிடையாது, பேசுறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. இவரும் கிளம்பி வந்துட்டாரு. நம்ம ஹீரோ ஒருத்தர்கிட்ட இந்த சௌத்ரிஸை பத்தின புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு பாத்தீங்களா, அவரு கால் பண்றாரு, புக்கை கண்டுபிடிச்சிட்டேன், கொண்டு வந்துட்டு இருக்கேன், உன்னுடைய ரூம்ல வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு வந்து உட்காந்து புக்கை படிக்கலான்னு பார்க்கும்போது அந்த ஆக்ட்ரஸ் உடைய பொண்ணு வராங்க. என்னங்க என்ன விஷயம்னு கேட்கும் போது அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன், எங்க அம்மா இந்த விஷயத்துல பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஆல்ரெடி 50,000 ரூபாய் காசு வாங்கிருக்கீங்க, இன்னும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ணி முடிச்சோடனே தான் அந்த அமௌண்ட்டை வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி, என்ன வேலை என்ன டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சைன் போடுங்க அப்படின்னு சொல்றா. இவரும் பார்த்துட்டு சைன் போட அந்த பொண்ணு தம் அடிச்சுட்டே இருப்பா, அங்க ஆஸ்ட்ரே இருக்கும், அதுக்கு மேல வச்சுட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிட்டா. அடுத்து ஹீரோடைய முன்னாள் வைஃபும் பொண்ணும் வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலா இந்த வாரம் நம்ம ஹீரோ தான் பாத்துக்கணும், சண்டே இல்ல வீக்கெண்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம ஹீரோ வீடு தான் குழந்தை இருக்கும். அதுவும் இல்லாம இவங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறாங்களாம், நைட்டு சாப்பாடு நீயே முடிஞ்ச அளவுக்கு குக் பண்ணி கொடு, வெளியே இருந்தெல்லாம் வாங்கி கொடுக்காது, அது நல்லது கிடையாது, கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை படிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ஃபீஸ் கட்டியிருக்காரு, இங்க 50,000 ரூபாய் காசு வாங்குறது பாத்தீங்களா, அதை கொண்டு போயிட்டு அப்படியே ஃபீஸ் கட்டியிருக்காரு போல, ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூன்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிக்கே இருக்கும் போது குட்டி பொண்ணு டேபிளுக்கு மேல அந்த ஆஸ்ட்ரேல தம் இருக்கிறத பார்த்துட்டா, தம்முல வந்துட்டு அந்த லிப்ஸ்டிக்கும் இருக்கு. என்னப்பா ஒரு இளம் பெண் வந்துட்டு தம் அடிச்சுட்டு தம்ம இங்கேயே போட்டு போனாங்களா, நாங்க இங்க வரத்துக்கு முன்னாடியே ஒரு இளம் பெண் உங்களை பார்க்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பொண்டாட்டி எப்படி பாக்குறாங்க நம்ம ஹீரோ, ஏமா இளம் பெண் அப்படின்னா கிளைண்ட்டுமா, இந்த மாதிரி இந்த ஆக்டருடைய கேஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க பொண்ணு தான் இந்த மாதிரி சைன் பண்ண வந்தாங்க, மத்தபடி வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு, இதெல்லாம் எதுக்கு ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்க, இது எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அப்படியே இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த புக்குக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற விஷயத்த இது வரைக்கும் நமக்கு சொல்லவே இல்லை, ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாவே கொண்டு போறாங்க. இந்த புக்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சௌத்ரிஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, நல்லாவே மேல வருவாங்க, அந்த குடும்பத்தையே நல்லாவே பார்த்துப்பாங்க, ஆனா பொண்டாட்டி கூட கொஞ்ச நாள் தான் வாழ்வாங்களாம், பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்றாங்க, இல்லனா ஏதாவது பண்ணிடுவாங்க, பிரிஞ்சிடுவாங்க அப்படின்லாம் போட்டிருக்கு. சௌத்ரிஸ்க்கு பொம்பளை சோக்கு அதிகமா இருக்குமா, அதனாலேயே சில சௌத்ரிஸ் வந்துட்டு அழிய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. இதை படிக்கிறாரு, படிச்சு இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அடுத்து குட்டி பொண்ணு கூப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் போயிட்டு வர்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்து நம்ம ஹீரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி அந்த தாடிக்காரனை பத்தி விசாரிக்க சொன்னாரு பாத்தீங்களா, அவனை பத்தி கண்டுபிடிச்சிட்டாரா இவரு, நான் இவனை ஒரு பார்ல தான் மீட் பண்ணேன், இங்க பாரு போட்டோன்னு காமிக்கிறாரு. இது வந்துட்டு தாடிக்காரன், கூட ஒரு பொண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கா, இந்த பொண்ணு அந்த பார்ல டான்சரா அண்ட் பாட்டு பாட்ட பொண்ணா இருக்கா. மூணாவதா ஒரு ஆளு, இந்த ஆளு யாருன்னா பேரு மைக்கேல், இந்த ஆளு ஒரு பெரிய
பெரிய ரவுடி. இந்த ஆளுக்கும் இவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்லாம் தெரியல. அங்க விசாரிக்கும் போது பெருசா அங்க இருக்க யாரும் சொல்லவும் இல்ல. இந்த பாட்டு பாடுற பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த பொண்ணு கூட தான் தாடிக்காரன் ஸ்டே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோ கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு அந்த பார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவனும் அங்கதான் இருக்கான். அந்த பொண்ணு பாட்டு பாடிட்டு இருக்கா. இதுக்கு நடுவுல மைக்கேல் அங்க வந்து சண்டை போடுறான். கொடுத்த காசை எப்படா திரும்ப கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போடும்போது அங்க அந்த பாட்டு பாடுற பொண்ணு தான் வந்து தடுத்து, நான் கூடிய சீக்கிரமே நானே கொடுத்துடுறேன், நீ கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பசங்களை சமாதானப்படுத்தி அந்த தாடிக்காரன் அங்க கூட்டு போறா. இப்போ இவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போன ஹீரோ நேரா போயிட்டு கதவை தட்ட அந்த பொண்ணு தான் வந்து கதவை திறக்கிறா. நான் இந்த பையனுடைய ஃபேமிலியை பத்தி ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு அந்த பையன் கொஞ்சம் பேசணும் அப்படின்னும் போது அதெல்லாம் பேச முடியாது, அந்த பையன் பிஸியா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கொஞ்சம் காசு கொடுக்குறாரு. சரி ஓகே நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூப்பிட அந்த பையன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றான். யாரு அந்த நடிகை ஒன்னு அமுச்சு விட்டாளா, காசு கொடுத்து அமுச்சு விட்டாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொஞ்சம் சரக்கும் வாங்கிருப்பாரு நம்ம ஹீரோ. இந்த பையன் சரியான குடிகாரம் போல, இல்ல அந்த லேடி எல்லாம் அமுச்சு விடல, என்னுடைய கம்பெனி தான் என்ன அமுச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரக்க ஊத்தி கொடுத்துட்டு அப்படியே பேச்ச போட ஆரம்பிக்கிறாரு. இவனும் உட்காந்து புலம்ப ஆரம்பிக்கிறான். எங்க அப்பா ரொம்ப நல்லவரு, கஷ்டப்பட்டு மேல வந்தாரு, எங்களையும் நல்லாவே பாத்துக்கிட்டாரு, எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா தான் மனுஷன் ரொம்ப மோசமா மாறிட்டான், சத்தியமா எங்க அப்பாலாம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது, அம்மா பேரு அனு 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 அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த லேடியை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டாரு. இந்த லேடி எங்க அப்பாவை மயக்கிட்டாங்க அப்படின்னும் போது, மயக்கிட்டாங்களா, உங்க அப்பாவை ஏன் மயக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த லேடி வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஃபியூச்சர்லாம் கிடையாது, வயசாக வயசாக அந்த ஆக்டிங்கான கெரியர் கம்மியாருமா, பெருசா வேலை கிடைக்காதான், இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், தன்னுடைய குடும்பத்தையும் பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக எங்க அப்பா பெரிய பணக்காரு, அவரை எப்படியோ வசியம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா. கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம எங்க அப்பா சரியான கேன அந்த பொண்ணு மேல சொத்தெல்லாம் எழுதி வச்சிட்டாரு. அதுவும் அந்த லேடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த லேடிக்கு அப்புறமா சொத்து 3ஆ பிரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, விருப்பம் இல்லையாவா, கல்யாண மேடையிலேயே வச்சு முதல்ல அந்த லேடியோடைய பொண்ணை கலாச்சேன், அதுக்கப்புறம் நேரா போயிட்டு அப்பனையே கலாய்க்கிறான், இந்த தள்ளாத வயசுல உனக்கு கல்யாணமா, இந்த வயசுல கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற, அம்மா எல்லாமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க, உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நீ மேல போனோன்னு அம்மா உன்னை என்ன பண்ண போறாங்க பாரு அப்படின்ற மாதிரி சமயம் கத்தி விட்டு போறான், கோவத்துல பேசிட்டு போறான். என்னுடைய தாத்தா எந்த சாபத்தினால கஷ்டப்பட்டாரோ அதே சாபம் என்னுடைய அப்பாக்கும் இருக்கு அப்படின்னும் போது, அது என்ன சாபம், அது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னும் போது, யோ நீ தானே ஃபேமிலியை பத்தி ஹிஸ்டரி எழுதிக்கிட்டு இருக்க, இது எல்லாமே நீ தான் தெரிஞ்சு வச்சுக்கணும், உட்காந்து நானே உங்ககிட்ட எல்லாமே சொல்லுவேனா, இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டான். வீட்டுக்கு வந்தா ஹீரோடைய மனைவி கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த வாரம் பொண்ணுடைய பர்த்டே வருது இல்லையா, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணும்போது கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உன்னை மீட் பண்ண அந்த ஆக்ட்ரஸ் உடைய பொண்ணு வந்தாங்களே, போயிட்டாங்களா இல்ல திரும்ப வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவ்வளவுதான் ஒரு வாட்டி வந்தா அந்த சைன் பண்ண அதோட போயிட்டா, எதுக்கு அந்த பொண்ணை பத்தி கேட்கற அப்படின்னும் போது, நான் டாக்டர் பார்க்க போயிருந்தேன், அதே டைம்ல அந்த ஆக்ட்ரஸும் ஆத்ரட்டிஸ்க்காக டாக்டர் பார்க்க வந்தாங்க அப்படின்னும் போது, அவங்க ஆத்ரட்டிஸ்க்காக டாக்டர் பார்க்க வந்தாங்களா, இது எப்படி உனக்கு தெரியும், நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு அவங்க ஆன்சரே பண்ணாம போனை கட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது இந்த ஆக்ட்ரஸ் உடைய முன்னாள் கணவன், அதாவது ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தியேட்டர் ஓனரா, அவருமே கொஞ்சம் பெரிய பணக்கார தான் போல. அவரை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது, ஆமா ஆமா இந்த விஷயம்லாம் உன் கேஸுக்கு யூஸ் ஆகாது, நமக்கு தேவை ரெண்டாவது புருஷனை பத்தி, ரெண்டாவது புருஷனை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளே கொண்டு வந்திருக்காங்க, அதை பிளே பண்ணி விடுறாங்க. அதுல இந்த ஆக்ட்ரஸ் உடைய பொண்ணும் கூட ஒரு பையனும் உட்காந்து மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஹீரோக்கு தெரியும், இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்டா, அதாவது மியூசிக் ஆர்டிஸ்ட், நல்லாவே பாட்டெல்லாம் பாடுவான், இந்த இதுவெல்லாம் வாசிப்பான் அப்படின்னு சொல்றாங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம். கூட இருக்க பொண்ணு வந்துட்டு யாருன்னு பெருசா தெரியல, ஆனா ஊருக்குள்ள இந்த ஃபேமஸான ஆர்டிஸ்டோடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ உட்காந்து யோசிக்கிறாரு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்போ விண்டோ பக்கமா பார்க்கும்போது அந்த கண்ணாடிக்காரன், இதுக்கு முன்னாடி கூட ஹீரோ பார்க்க வந்தான் பாருங்க, அவன் வந்துட்டு ஹீரோவையே நோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கான், இவன் எதுக்கு நம்மளையே நோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கலான்னு வெளியே ஓடும்போது அந்த பக்கமா ஒரு கார் வருது. காரை பார்த்து பயந்து ஷாக் ஆயிட்டாரு. மோதிர மாதிரி வந்த காரு அங்க இருந்து கிளம்பி போயிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி எதையோ பாக்குறாரு. உள்ளுக்குள்ள நீ இந்த கேஸை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு, விசாரிச்சா பெரிய பின்விளைவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. இந்த பாக்ஸை யாரு போட்டாங்கன்னு தெரியல, கார்ல வந்தவன் போட்டானா கண்ணாடிக்காரன் போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு தாடிக்காரனுடைய தங்கச்சியை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பழைய திங்ஸ், அம்மாவுடைய பழைய திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அதுல ஒரு டைரி இருக்கு. டைரி ஓபன் பண்ணா, நான் இப்போ இம்பார்ட்டன்ட் ஆயிட்ட போல, என்னால அவளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. யாரை சாட்டிஸ்ஃபை
சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா போடல. இதை பார்த்தவங்க உடனே அண்ணனுக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம், நீ உடனே வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஒரு கண்ணாடிக்காரனை காமிச்சாங்க பாத்தீங்களா. இந்த கண்ணாடிக்காரன் 2 அடியாட்களை மீட் பண்ணி நம்ம ஹீரோடைய போட்டோ எல்லாம் காமிச்சு இவனை ஒரு 2 போட்டு அமுச்சு விடுங்க, வான் பண்ணி அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ அந்த ஆக்ட்ரஸ் உடைய வீட்டுக்கு போயிட்டு டிரைவரை விசாரிக்கிறாங்க. டிரைவருக்கும் லைட்டா காயம்பட்டிருக்கு. நீங்க எவ்வளவு நாளா இங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 15 வருஷமாவா, நீங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, அப்படி இருக்கும்போது எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கே தெரியல, நான் நல்லா பார்த்து தான் வண்டியை ஓட்டிட்டு போனேன். திடீர்னு குறுக்கு ரோட்ல இருந்து ஒரு லாரி திடீர்னு வந்து கண் இமைக்கும் நொடியில அடிச்சு தூக்கிருச்சு. நல்ல வேலை மேடம்க்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா மேடம் பாருங்களேன், யூஸ்வலா அவங்க ரைட் சைடு தான் உட்காந்து டிராவல் பண்ணுவாங்களாம். என்னமோ தெரியல, அன்னைக்குன்னு பார்த்து லெஃப்ட் சைடு உட்காந்துட்டு வந்தாங்க. இதுதான் விதின்னு சொல்லுவாங்க போல அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ ஆக்ட்ரஸ் உடைய வீட்டுல தான் உட்காந்து டிரைவரை விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. உள்ளுக்குள்ள அந்த தாடிக்காரன் வந்திருக்கான். ஆக்ட்ரஸ் மிரட்டி காசு கேட்கிறான். இவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா உனக்கு நிறைய லக் இருக்கு போல, எப்படியோ புழைச்சிட்ட, ஒழுங்கு மரியாதையா நான் கேட்கிற காசை கொடு, காசை கொடுக்கல அப்படின்னா வெளியே போயிட்டு உன்னை பத்தி தப்பா சொல்லி விட்டுருவேன், உன்னுடைய உண்மையெல்லாம் சொல்லி விட்டுருவேன் அப்படின்னும் போது நீ வெளியே போ, என்ன வேணா பண்ணு, காசுலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனும் கோச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வரும்போது அங்க நம்ம ஹீரோ நிக்கிறாரு. அட பாவி, நீயும் இந்த கிழவையும் கூட்டு கலவானியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போறான். இப்போ வந்துட்டு அந்த ஆக்டரை விசாரிக்கலான்னு பார்க்கும்போது அந்த ஆக்ட்ரஸ் உடைய அசிஸ்டன்ட் வராங்க. மேடம் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்காங்க, கண்டிப்பா இன்னைக்கு பேச முடியாது, விசாரிக்க முடியாது, நாளைக்கு வரீங்களா அப்படின்னும் போது ஓகே சொல்றாரு. இன்னொரு கேள்வி கேட்கணும், நீங்க எப்பயுமே மேடம் கூட தானே இருப்பீங்க, ஒரு வாட்டி மேடம் வந்துட்டு எதையோ சாப்பிட்டு பயங்கரமா அலர்ஜி ஆயிட்டு மயக்கமாயிட்டாங்களாமே, அவங்க சாப்பிடும் போது நீங்க கூட இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் அந்த விஷயம் நடந்து ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோ கிளம்பி பாருக்கு போறாரு. பாருக்கு போனா அங்க அந்த மைக்கேல் வந்திருக்கான். மைக்கேல் கிட்ட தான் அந்த தாடிக்காரன் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான் இல்லையா. அவன் அங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோவும் போயிட்டு லைட்டா குடிக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டு பேச்ச போடுறாரு. பேசும்போது ஆக்சுவலா அந்த பையன் வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரருடைய பையன், அவன் எதுக்கு உங்ககிட்ட கடன் வாங்கினா, அவனை பத்திலாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் யாருடைய பையன், பெரிய பணக்காரனா அப்படின்லாம் தெரியல, காசை கேட்டான் கொடுத்தேன், ஆனா திரும்ப கொடுக்கவே மாட்டான் அப்படின்னும் போது எதுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னன்னு தெரியல, அவன் ஒரு கான்ட்ராக்ட் அசைன்மெண்ட் பண்ணதான் காசு வாங்கி கொடுத்தான், பயவுள்ள யாரையோ கொலை பண்ண போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க அந்த பாடகி வந்துட்டாங்க. யோ இங்க என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாருக்கு குடிக்க தான் வருவாங்க, குளிக்கவா வருவாங்கன்னு கலாய்க்க, இங்க பாரு உன் நடவடிக்கையே சரியில்லை, இங்க வந்து மைக்கேல் கிட்ட என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த போலீஸானும் கேக்குறாங்க, நான் போலீஸ் கிடையாது, ஒரு ரைட்டரு, இந்த மாதிரி சௌத்ரி ஃபேமிலியை பத்தி ரைட் பண்ணிட்டு இருக்கேன், அதான் சும்மா பேச்ச கொடுத்தேன் அப்படின்னும் போது, உனக்கு சௌத்ரி ஃபேமிலியை பத்தி தெரியணும் அப்படின்னா அங்க போயிட்டு விசாரி, இங்க வந்து விசாரிச்சு என்ன பண்ண போற, கிளம்பு அப்படின்னு சொல்ல இவரும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாரு. நம்ம ஹீரோ சௌத்ரிஸோடைய புக்கை படிச்சாரு பாத்தீங்களா, அது வந்துட்டு இந்த ஆக்ட்ரஸ் உடைய 2வது புருஷன் அந்த ஃபேமிலியை பத்தின அந்த புக்கு போல மக்களே. இவங்க குடும்பம் பாரம்பரியமான நிறைய ஹிஸ்டரி உள்ள குடும்பம் போல, அதனால புக்குலாம் இருக்கு. அந்த புக்கை தான் அடுத்த பாகத்தை எழுதலான்னு ஹீரோ ட்ரை பண்றேன் அப்படின்ற பேர்ல விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு கச்சேரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு. இது வந்துட்டு அந்த ரித்திக்குடைய கச்சேரி, அதாவது ஆக்ட்ரஸ் உடைய பொண்ணுடைய அந்த பாய் ஃப்ரெண்டுடைய கச்சேரி. ஃப்ரெண்டுக்காரன் கூட்டு வந்துட்டு வெயிட் பண்ணு, நான் மத்தவங்களை போயிட்டு கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வரா. ஏங்க நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு கூட்டு வந்தான் அப்படின்னு. ஃப்ரெண்டு உங்ககிட்ட எல்லாமே சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே சொன்னாரு, ரித்திகை பத்தியும் சொன்னாரு. ஆமா உங்க அம்மா கச்சேரிக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்க அம்மாக்கு பாய் ஃப்ரெண்டை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அதனால அவங்க வரமாட்டாங்க, நானும் கூட்டிட்டு வரல அப்படின்னும் போது, அம்மாக்கு பாய் ஃப்ரெண்டை பிடிக்கலையா, இல்ல நீ பாய் ஃப்ரெண்ட் கூட ஸ்டே பண்றது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏங்க இப்ப என்ன என் மேலேயே பழிய போட பாக்குறீங்களா, என் பாய் ஃப்ரெண்டு அம்மாக்கு பிடிக்காதனால அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்றேன், இல்ல நானும் என் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களான்னு கேட்கும்போது, அப்படின்னு கிடையாது, நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டர், எல்லாரு மேலேயும் எல்லா விஷயத்தையும் மேலேயும் டவுட் பட்டாதான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும், அதான் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னும் போது, நீங்க யாரு மேல டவுட் படுங்க, என்ன வேணா பண்ணுங்க, எப்படியாச்சும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிங்க, இப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. ஹீரோவும் போயிட்டாரு. இந்த பொண்ணும் அந்த பையனும் சேர்ந்துட்டு பாட்டு பாடுறாங்க, மியூசிக்லாம் வாசிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்ப யாரோ கால் பண்றாங்க. யாரு அப்படின்னா இவருமே ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா, அவங்கள ஒரு பையன், இவரு போலீஸா இருக்காரு போல. இவர்கிட்ட தான் நம்ம ஹீரோ அந்த ஆக்ட்ரஸ் உடைய முதல் கணவனை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. இப்போ டீடைல்லாம் கேட்டு வாங்கிட்டு, சரி ஓகே அதே பேர்ல 2 பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்க யாரு என்னன்னு டீடைல்லாம் கண்டுபிடிச்சிட்டு உனக்கு கால் பண்றேன்னு போனை கட் பண்ண. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா அந்த பொண்ணும் பையனும், ஆக்ட்ரஸ் உடைய பொண்ணும் அந்த பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த கச்சேரிக்கு முன்னாடி எப்படியாச்சும் ஒரு 5 லட்சமாச்சு பணம் ரெடி பண்ணு, அப்பதான் நமக்கு இந்த கச்சேரியை நடத்தி முடிக்க முடியும் அப்படின்னும் போது, 5 லட்சமா கண்டிப்பா முடியவே முடியாது, உனக்காக எக்கச்சக்கமா அம்மாட்ட காசு வாங்கிட்டேன்,
பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் காசு கேட்க போனா அவ்வளவுதான், அம்மா என்ன கொலையே பண்றவாங்க அப்படின்னும் போது, அதாவது சும்மா சொல்றா கொலையே பண்றவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் அந்த ப்ராப்பர்ட்டியை எப்படியாச்சு உன் பேர்ல எழுதி வாங்கு அப்படின்னா நீ தான் எழுதி வாங்க மாட்டே அப்படின்னும் போது, டேய் என்னால எப்படா எழுதி வாங்க முடியும், அம்மா இருக்கிற வரைக்கும் எதுவுமே நமக்கு வராது, அம்மா இறந்ததுக்கு அப்புறமா தான் என் பேருக்கு வரும், நீ ஏன் அவசரப்படுற அப்படின்னும் போது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னா நீ பண்ணவே மாட்ற, நான் சொல்ற பேச்சை கேட்கவே மாட்ற அப்படின்னும் போது, டேய் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கத்திடுறா. இந்த சவுண்ட் ஹீரோக்கு நல்லாவே கேக்குது. இப்போ இங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோடைய பொண்ணும் மனைவியும் கால் பண்றாங்க, பர்த்டே கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வரும்போது மறக்காம ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்ல, இவரும் சரின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாரு. எங்கன்னா அந்த ஆக்ட்ரஸை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு தான் அம்மாவை கூட்டிட்டு வரா. அவங்களுக்கு இறங்கவே கஷ்டமா இருக்கு, கால் வலி போல இல்ல முட்டி வலி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த முட்டி வலினால இறங்கவே கஷ்டப்பட்டு தான் இறங்கி வராங்க. போயிட்டு பேச ஆரம்பிக்கும் போது, உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஆர்குமெண்ட் வருமா, சும்மா சும்மா சண்டை போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சண்டை போடுவோம், எதுக்காகனா எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல அதனால தான் சண்டை வரும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பொண்ணுடைய உதவிக்கு அடிக்கடிக்க காசு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உதவிக்குன்னு கிடையாது, ஏதாவது ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா பண்ணுவேன், என்னுடைய பொண்ணை நான் தானே பாத்துக்கணும் அப்படின்னு. அப்போ உங்க புருஷனுடைய பசங்க அவங்கள ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா, அவங்களுக்கு காசுலாம் கொடுப்பீங்களா அப்படின்னும் போது, என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லாரையுமே நல்லா பாத்துக்கிட்டேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு காசுலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கேன். இப்போ அதையும் மீறி என் பசங்கள என் 3 பசங்களை யாரோ என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா என்னுடைய பேட் லக்கா தான் இருக்கும். என்னால வந்துட்டு என்னை யாரோ கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவோட வாழ முடியல. எப்படியாச்சும் அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிங்க, யாரோ என்ன கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோட வாழ முடியல. ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள கண்டுபிடிங்க, காசை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கிட்ட விசாரிச்சுட்டு நேரா போயிட்டு ஒரு லாயரை மீட் பண்றாரு. இந்த வக்கீல் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சௌத்ரியோடைய அந்த சொத்தெல்லாம் மெயின்டைன் பண்றாரு. ஆக்சுவலா உயில் எழுதி வச்சிருக்காராம் அந்த 2வது புருஷன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த ஆக்ட்ரஸ் மேல உயில் எழுதி வச்சிருக்காரு. எப்படின்னா, என்னுடைய 80 கோடி சொத்துக்கும் என்னுடைய மனைவி தான் வாரிசு, ஒருவேளை என் மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்புறமா 3 குழந்தைங்களுக்கும் சொத்து வந்துட்டு சரிபாதியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். இப்போ வந்துட்டு இவங்க கிட்ட ஒரு ஓனர்ஷிப் இருக்கு இல்லையா, இதை வச்சு இவங்களால வேற ஒரு உயிரை எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எழுத முடியும், அதுல சில பல சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா அந்த 2வது புருஷன் உயிலை எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய மனைவி என்னை சீட் பண்றாங்க இல்ல வேற கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எனக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு இந்த உரிமை பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். சோ அதனால அவங்களால உயிலை மாத்தி எழுதினாலும் அது பெருசா வேலிடா இருக்காது, இதுதான் முக்கியமான உயிலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் சொல்றாரு. இப்போ இந்த 2வது புருஷனுடைய பசங்களுக்கு வந்துட்டு இந்த அம்மாக்காரையே சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவங்க ஏதாவது பிளான் பண்ணி இந்த உயில இருக்க அந்த இதுவை புடுங்க பார்க்கலாமா, அவங்க ஏதாவது இந்த மாதிரி கிருத்திரமான வேலையெல்லாம் பார்க்க ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை பத்தி தெரியல, மேபி ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பி வந்துகிட்டு இருக்கும் போதே அந்த ஆக்ட்ரஸ் உடைய பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம்னு சொல்ல ட்ரை பண்ணும்போது, அந்த கண்ணாடிக்காரன் அடியாட்களை செட் பண்ணா பாத்தீங்களா, அவங்க வந்து ஹீரோவை சுத்தி வளைச்சு போட்டு பொளந்து நீ இந்த கேஸை விசாரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறாங்க. இதே டைம்ல ஹீரோவுடைய மனைவி கால் பண்றாங்க, பொண்ணுக்கு பர்த்டே நீங்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஹீரோ அடி வாங்கிட்டு படுத்துட்டு இருக்காருன்னு காமிச்சு இந்த 3வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே தாடிக்காரன் வந்து தங்கச்சியை மீட் பண்றான். என்ன எதுக்கு கால் பண்ணி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி ரீசெண்டா அம்மாவுடைய திங்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த டைரியை கண்டுபிடிச்சேன், நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, இவன் என்ன பார்த்தான், அந்த பொண்ணு பார்த்த விஷயத்தை தான் காமிச்சாலா அப்படின்லாம் தெரியல, பார்த்தோன்னே கடுப்பாயிட்டு நீ உடனே அந்த லேடிக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றான். இவங்களும் கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு, அம்மா இந்த மாதிரி அண்ணன் பேசணுமா, போன் ஸ்பீக்கர்ல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இவன் பாட்டுன்னு போனை போடுங்கி காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்கான். என் குடும்பம் நாசமா போனதுக்கே நீ தான் காரணம்னு செமையா திட்டுறான். அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அடிபட்டு அங்க விழுந்து கிடக்கும் போது அந்த பக்கமா ரோந்து வந்த போலீஸ் பார்த்துட்டு அங்க இருக்க எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணும்போது நம்ம ஹீரோடைய போன்ல இருந்து ஃப்ரெண்டுக்கு போயிருக்கு. ஃப்ரெண்டு தான் ஹீரோ கூட வந்து வீட்டுல படுக்க வச்சிருக்காரு. மனைவிக்கும் குழந்தைக்கும் கூட கால் பண்ணி வர சொல்லிருக்காரு. அவங்க வந்து அந்த குழந்தை பயந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பர்த்டே விஷலாம் சொல்லி கிஃப்ட்லாம் கொடுக்குறாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ மனைவியும் பேசிட்டு இருக்காங்க. என்ன ரீசெண்டா உங்களுக்கு காயம்லாம் படுது, உங்களை யாரோ தேடி வந்து அடிக்கலாம் செய்யறாங்க, உங்களை நம்பி 2 உயிர் இருக்கும், மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னுடைய வேலையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம், அது மட்டும் இல்லாம
நீ இப்போ என் கூட வாழாம தனியா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க இல்லையா, உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, குழந்தைக்குமே எதுவுமே ஆகாது அப்படின்னும் போது சரி ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசியா அந்த கண்ணாடிக்காரனை ஹீரோ பார்த்திருப்பாரு, பிடிக்க ட்ரை பண்ணிருப்பாரு, அவனும் ஓடி போயிருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கா தான் நம்மள யாரும் அடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு அவன் தான் காரணமா இருப்பான்னு யோசிக்கிறாரு. இதே டைம்ல அந்த ஆக்ட்ரஸ் உடைய பொண்ணு வராங்க. என்னாச்சு, கால் பண்ணி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த டைம்லயே கால் கட் ஆயிருச்சு, ஏதோ நாங்க பயந்து போயிட்டோம், அம்மா கூட இருந்தாங்க, உங்களுக்கு ஏதோ ஆயிருச்சோன்னு பயந்து போயிட்டாங்க அப்படின்னு. என்ன உங்க இருந்து ஏதாவது ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு பசங்க அட்டாக் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இந்த கேஸை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வார்ன் பண்ணிருக்காங்க, நீங்க சொல்லும் போது கூட நான் பெருசா எடுத்துக்கல, உண்மையிலேயே உங்களை போயிட்டு யாராவது கொலை பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா தான் விசாரிச்சேன், ஆனா இப்ப என்னையே அட்டாக் பண்றாங்க, நான் ரிப்போர்ட் கிடையாது, நான் புக்கும் எழுதல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க போல, கண்டிப்பா உங்க அம்மாவுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை தான் நாங்களும் சொல்றோன்னு சொல்றாங்க. ஆமா கடைசியா பார்க்கும்போது நீங்க தான் உங்க அம்மாவுடைய காரை ஓட்டிட்டு வந்தீங்க, டிரைவர் என்ன லீவான்னு கேட்கும் போது ஆமா லீவ்ல போயிருக்காரு, என்னுடைய அம்மாக்கு நான் கார் ஓட்டினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க, உங்க அம்மாக்கு இடது கால தானே ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க ஷாக் ஆகுறாங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எப்படியோ தெரியும், இறங்கும் போது பார்த்தேன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இறங்கினாங்க அப்படின்னு. ஆமா அம்மாக்கு வந்துட்டு இடது காலில் தான் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, கார்ல உட்காந்துக்கிட்டு வரும்போது கூட அந்த இடது கால நல்லா நீட்ன மாதிரி உட்காந்துட்டு வருவாங்க, நான் காரை ஓட்டினா லெஃப்ட் சைடு உட்காந்துட்டு வருவாங்க, அதுவே டிரைவர் கார் ஓட்டினாரு அப்படின்னா ரைட் சைடு உட்காருவாங்க, அதுதான் எனக்கு ஏன்னு புரியல, நானும் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது சரி இந்த விஷயம்லாம் யாருக்கு தெரியும், உங்க அம்மாக்கு இடது காலில் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு தெரியும், அந்த ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டர் அவங்களுக்குமே தெரியும் அப்படின்னும் போது கண்டிப்பா உன் பாய் ஃப்ரெண்டுக்கும் தெரியும் தானே அப்படின்னு அந்த பொண்ணு பாக்குறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி தன்னை யார் அட்டாக் பண்ணாங்களோ அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டாரு. பிடிச்சி ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு விசாரிக்கும் போது ஒரு ஆள் தான் காசு கொடுத்தாரு, காசு கொடுத்து உன்னை ஃபாலோ பண்ணி அடிக்க சொன்னாரு, மற்றபடி எதுவுமே கிடையாது, எனக்கும் அவனுக்கும் பழக்கமே கிடையாது அப்படின்னு. அந்த ஆள் பார்க்க எப்படி இருந்தான்னு கேட்க இந்த மாதிரி ஹைட்டா இருந்தாரு, முடி நிறைய வச்சிருந்தாரு, கண்ணாடி போட்டுட்டு இருந்தாரு, தொப்பி போட்டிருந்தாரு, தாடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, சோ கண்டிப்பா நம்ம கெஸ் பண்ண மாதிரி அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், அவனையும் தேடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லும் போது போலீஸ் ஃப்ரெண்டு சரின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இந்த ஆக்ட்ரஸ் உடைய முதல் கணவனை பத்தி கண்டுபிடிக்க சொன்னலையா, அதை கண்டுபிடிச்சாச்சு, அவர் இந்த வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, நீ இந்த வீட்டுக்கு போயிட்டு விசாரிச்சுக்கோ அப்படின்னும் போது நம்ம ஹீரோ உடனே கிளம்பி அந்த வீட்டுக்கு போனா அவர் ஆளை காணும். அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது 4 மாசமா அவர் ஆளையே காணும், எங்க போனார்னே தெரியல அப்படின்றாங்க. இதே டைம்ல அந்த ஆக்ட்ரஸ் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு போனா அந்த ஆக்ட்ரஸும் ஆக்ட்ரஸ் உடைய பொண்ணும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு செக் கொடுக்குறாங்க. ஏங்க நான் இது வரைக்கும் கேஸை முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள செக்கான்னு கேட்கும் போது இல்ல பொண்ணு எல்லாமே சொன்னா, உன்னை வேற யாரோ அட்டாக் பண்ணாங்களாமே, ஒருவேளை என்ன யாரு கொலை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க போயிட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, உன்னை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கண்டிப்பா என்னால தாங்கிக்கவே முடியாது, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இந்த இன்வெஸ்டிகேஷனை இப்படியே நிப்பாட்டு, இது வரைக்கும் நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கியோ அதை வந்துட்டு எனக்கு ஒரு ஃபைலா கொடு, அதை நான் என்னுடைய எல்லா டீம் கிட்ட கொடுக்குறேன், அவங்க மத்த எல்லா விஷயமும் பார்த்துப்பாங்க அப்படின்னும் போது இல்ல மேடம் நான் எடுத்துட்டேன், விசாரிச்சு முடிக்கிறேன், கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு. இல்ல வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் சோகமா கீழே கிளம்பி வராரு. அந்த டைம்ல அந்த தாடிக்காரனுடைய தங்கச்சி புருஷன் இங்க வந்திருக்காரு. நான் அந்த டைரியை எல்லாமே படிச்சிட்டேன், ஒழுங்கு மரியாதையா எனக்கும் ஒரு ஷேர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட்ரஸை பிளாக்மெயில் பண்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. வெளியே போயா ஐயோக்கு ராஸ்கல்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது தான் அந்த பொண்ணு வராங்க. என்னங்க அவ்வளவுதானா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க தான் பாத்தீங்க இல்லையா, என்னால எதுவுமே பண்ண முடியல, அவங்களே வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமா என்னால எப்படி விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் இந்த கேஸை நான் கண்டிப்பா அப்படியே விட போறது கிடையாது, இதுக்கப்புறமா இது உங்க கேஸ் கிடையாது, என்னுடைய கேஸ், இதுக்கப்புறம் நீங்க ஒரு பைசா கூட காசு தர தேவையில்ல, என்னையே யாரும் அட்டாக் பண்ணிருக்காங்க இல்லையா, அது யாருன்னு கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி வீட்டுக்கு வந்து அந்த அங்கிள் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு, சருகுலாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னமோ நடக்குது, எல்லாரும் எதையோ மறைக்கிறாங்க, ஆனா எதை மறைக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு புரிய மாட்டேங்குது, எதுக்காக இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ண சொன்னாங்க அப்படின்னு புரியல அப்படின்னு. ஒருவேளை அந்த ஆன்டிக்கு ஏதோ தெரிய வந்திருக்கோ, அதனால தான் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களே மாட்டிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட்ரஸ் தான் கேஸை நிப்பாட்ட சொல்லிட்டாங்களோ, வேற எதையோ மறைக்கிறாங்களோ அப்படின்னும் போது ஆக்சுவலா இந்த பொண்ணுக்காரி இருக்கா இல்லையா, பொண்ணுக்காரி தான் கேஸையே கொடுத்தா, ஆனா பொண்ணுக்காரிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு, அந்த பாய் ஃப்ரெண்டு சும்மா காசு கேட்டு இந்த பொண்ணை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்து அந்த தாடிக்காரனுடைய தங்கச்சி அவங்க கிட்ட விசாரிக்க போகும்போது அண்ணனுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, அவன் எங்க இருக்கான் என்ன பண்றான் போன் நம்பர் கூட இல்ல அப்படின்னு சொல்லிருப்பா. ஆனா இந்த அண்ணன் வழக்கமா போகக்கூடிய அந்த பாருடைய பில் அந்த வீட்டுல பாத்துருப்பாரு நம்ம ஹீரோ. 3வது அந்த தங்கச்சியோடைய புருஷன், இவன் சம்பந்தமே இல்லாம வீட்டுக்கு வந்து அந்த லேடியை மிரட்டிட்டு போறான், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு
புரியல அப்படின்னும் போது அப்பதான் இந்த அங்கிளுக்கு ஏதோ தோணுது. நீ புக்கு கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு புக்கை தேடி போன இல்லையா, இந்த புக்கை நான் கொண்டு வரதுக்கு முன்னாடியே வேற யாரோ கொண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி கொண்டு போனது யாரு அப்படின்னா இந்த தங்கச்சிக்காரியுடைய புருஷன் அப்படின்னு சொல்ல, இதே டைம்ல ஹீரோடைய மனைவியும் பொண்ணும் வராங்க. இவங்க பிரியாணி பண்ணாங்களாம். குட்டி பாப்பா அப்பா கூட சேர்ந்து சாப்பிடலான்னு அடம்பிடிச்சா அப்படின்னும் போது, அப்பா நான்லாம் அடம்பிடிக்கல, அம்மா தான் அப்பா கூட சேர்ந்து சாப்பிடலான்னு கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றா. அப்படியே இவங்க ஜாலியா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த ஆக்டர்ஸ் வெளியே எங்கேயோ போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது அவங்க கார் அப்படியே தீப்பத்தி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த 3 பார்ட்டியும் ஒரே வீடியோவா அப்லோட் பண்ணிட்ட மக்களே. ஸ்கிரீன்ல உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள போகும். அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த அடுத்த பார்ட்டோடைய வீடியோ போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க.